ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்பானையில் அரிசி உப்புமா எப்படி டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, கீறி விட்ட பச்சை மிளகாய் 3, இஞ்சி துண்டு நமக்கு எந்த அளவுக்கு இஞ்சி துண்டு தேவையோ அந்தளவுக்கு நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை தேவையான அளவு நம்ம எந்த அளவுக்கு நமக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதிகமாகவே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம். கருவேப்பிள்ளை முழுசாக சேர்த்துக்கணும். அரிசி உப்புமாவுக்கு கட் பண்ணக்கூடாது, நறுக்கக்கூடாது பொடியாக. கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சமாக கேரட் ரெண்டும் நல்லா நைஸாக நறுக்கிக்கணும். கேரட்டை ஸ்கொயராக நறுக்கிக்கணும். லைட்டாக சூடு ஏறத்துக்கு முன்னாடி லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு உடனடியாக தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப்புக்கு 2.5 கப்லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அரிசி ரவை ரெடி பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சிங்கிள் பாயில் ரைஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். பச்சரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த அரிசி வேணாலுமே யூஸ் பண்ணலாம். ரைஸை அப்படியே ரவை மாதிரி கிரைண்ட் பண்ணி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா ரவை மாதிரி சின்னதாகவோ அல்லது கொஞ்சம் பெரிய ரவையாவோ உடச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சூடு ஏறின பிறகு உடனடியாக ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் ஓப்பன்லேயே குக் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கெட்டியான பிறகு குட்டி குட்டி ஸ்கொயராக கட் பண்ண குடைமிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இஞ்சி நிறைய சேர்த்தோம் அப்படின்னா பெருங்காயம் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் இஞ்சி சேர்க்காத சமயத்தில் பெருங்காயம் சேர்த்து செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு 80% குக் ஆன பிறகு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து செய்கிறதுனால நல்லா உப்புமா ஒயிட்டாக இருக்கும். நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்து செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கலர் மாறி இருக்குமே தவிர டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் சேர்த்துக்கலாம். மண் பானையில் செய்கிறதுனால ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். 1 மணி நேரம் வரைக்கும் அந்த ஹீட்டை அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ ப்ரீ பிளான் பண்ணி செய்கிறதா இருந்தால் நீங்கள் மண்பானையில் செய்யலாம். 1 ஹவர் பிஃபோராக செஞ்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 ஹவருக்கு பிறகு சாப்பிடும்போது நமக்கு நல்லா சூடாகவே இருக்கும். சாப்பிடும்பொழுது பிளேட்டில் உப்புமா எடுத்துகிட்டு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொஞ்சம் மாதுளம்பழம் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.